ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் அந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவனை பார்த்து சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்மை காக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் எழுப்பி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி, பிசாசு வெள்ளம் போல நமக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எதை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம அதிகாரிகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமா? பிசாசை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் பாருங்கள், நம்மை பாதுகாப்பதற்கு நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வளர நம்முடைய தாயும் தகப்பனும் நம்ம பாதுகாத்து கொள்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம டீச்சர்ஸ் நம்ம பாதுகாத்து கொள்கிறாங்க. பாருங்கள், வெளியில் நம்ம இருக்கும்போது நம்முடைய காவல் அதிகாரிகளும் நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸும் நம்ம தேசத்தை பாதுகாத்து கொள்கிறாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் இவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னா இருக்க முடியாது. ஆனால் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிற ஒரே ஒரு தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக சத்துரு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய மனிதர்கள் எழுந்து வந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. அப்பா, நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு விரோதமாக விரும்புகிற எல்லா மனிதர்களையுமே தேவன் நீர் ஆண்டவரே, அப்பா, நீ துரத்தி போடுங்கன்னு சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தந்துருங்கன்னு சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். God bless you.